ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாக நாம் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடோ அல்லது கிறிஸ்துவின் வருகையில்தான் நாம் தேவ சாயலாக போகிறோம் என்று மட்டும் நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. அன்று ஒரு சரீர மறுரூபம், அவருக்கு ஒப்பாக மாறுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நாம் வாழுகிற நாட்களிலே அவரை போல மாறும்படியான ஒரு மாற்றம், அதுதான் தேவ சாயலாக மாறும்படிக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கிறிஸ்துவை போல கர்த்தருடைய சாயலாக மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். அது மாறும் போது அது உள்ளான மாற்றம் என்றால் அது உள்ளே மட்டும் இருக்கிறதல்ல. அந்த உள்ளான மாற்றம் கொஞ்சம் கொஞ்சம் வர வர அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கிறது. அதுதான் ஒரு தேவ சாயலை அடைகிற ஒரு அனுபவம். இந்த நாளில் கர்த்தரின் சாயல், அந்த சாயல் நமக்கும் கொடுக்கப்படுகிறது என்கிறதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆனா ஒரு சில காரியங்கள், நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதா, நம்முடைய தேவன், அவருடைய சாயல், அதில் சில காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் சிலவற்றை மட்டும் நாம் தியானித்து அவற்றிலிருந்து நாமும் எதையெல்லாம் இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்கிறோமோ அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எல்லாம் ஒரே நாளில் வந்துவிட போவதல்ல. நாம் ரட்சிக்கப்படும் போது அதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம், அதற்கு அவகாசிகளாக சுதந்திரவாளிகளாக நாம் மாறுகிறோம். அன்றிலிருந்தே வாழ்க்கையில் கிரிய ஆரம்பிக்கிறது. மிக விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட பெண் கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை செய்து கொண்டு அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியையும் நாம் பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து இந்த நல்ல மாற்றங்களை நமக்குள்ளாக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான நன்மைகள் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு அதிகமாக தருகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். எனவே தான் நாம் எப்போதுமே ஆவிக்குரிய காரியங்களுக்காக, நம்முடைய ஆத்தும ஈடேற்றத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். அதுக்காக தான் அதிகமாக நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இந்த உள்ளான மனுஷனில் நல்ல நல்ல கிரியைகள், தேவனுடைய சாயல் உண்டாகி கொண்டே இருக்கும் போது புறம்பான மனுஷனுக்கு தேவையானது அது தானாகவே வந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஏதோ நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், இனி உலகத்தை பத்தி ஒண்ணுமே நினைக்க கூடாது, அதெல்லாம் எதுவுமே நமக்கு கிடைக்காது, அது எதுவுமே இல்லை என்று நீங்கள் நினைக்க கூடாது. ஏனென்றால் இந்த பூமியிலே வாழும்படி கர்த்தர் ஒரே ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். இல்லைன்னா இந்த பூமிக்கே கொண்டு வந்திருக்க மாட்டார். இந்த பூமியிலே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் அவர் தருவார். இயேசு அதை குறித்து அவருடைய ஊழியத்திலே, அவருடைய வார்த்தைகள் பிரசங்கத்தில் நம்ம அதிகமாக அதை படிக்கிறோம். அதையும் அவர் தருகிறவர். எனவே இதை குறித்தும் உலக பிரகாரமான பூமிக்குரிய வாழ்க்கை நன்மைகளை குறித்தும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அதுக்காக மட்டும் விசுவாசிக்காதபடிக்கு ஆத்துமாவை குறித்து, இந்த உள்ளான மனுஷனை குறித்து ஒரு கரிசனை வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இந்த ஆத்துமா, நமக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா, அதுதானே விலையேற பெற்றது, அதுதானே நித்திய ஜீவகாலமாய் வாழப்போகிறது. இந்த ஆத்துமா வாழுவதற்காக தான் இந்த பூலோகத்திலே ஒரு சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு பூமிக்குரிய கூடாரத்தை தந்திருக்கிறார். எனவே ரெண்டு காரியத்துக்கும் நம்முடைய தேவன் போதுமானவர் நமக்கு தருகிறார். இந்த நாளில் அந்த கர்த்தரின் சாயலை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக எடுத்து வாசிப்போம். எண்ணாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 12:7-8 வசனங்கள். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். போதும். கர்த்தரின் சாயலை கண்ட மோசே, இந்த மோசேயை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 17 அதனுடைய 5வது வசனம். 17வது சங்கீதம் 5வது வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு 17வது சங்கீதம் 15வது வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அந்த இடத்திலே மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அந்த சாயலை காண்கிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல நம்ம வாசித்தோம். அடுத்ததாக தாவீதுடைய வாழ்க்கையிலே உமது சாயலால் திருப்தியாவேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த சாயலை நான் பார்க்கிறேன், அந்த சாயலால் நான் விழிக்கும் போது, ஒவ்வொரு நாள் விழிக்கும் போதும் நான் உம்முடைய சாயலை கண்டு அதனால் திருப்தி அடைகிறேன், திருப்தியாகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. தேவனுடைய சாயலை காண்கிற ஒரு அனுபவம், அதற்கு மேலாக அதில் திருப்தியாகிற ஒரு அனுபவம் மட்டுமல்ல, அதை தரித்து கொண்டு ஒரு புதிய மனுஷனாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல பாக்கியமான அனுபவம். அதுதான் தேவனுடைய சாயலை, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஒரு சில காரியங்கள் நம்முடைய தேவனுடைய அந்த சாயலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, நம்முடைய தேவன் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் பிரகாசிக்கிற தேவன். சங்கீதம் 50:2 நாம் வாசிப்போமா? 50வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனம். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் பிரகாசிக்கிற தேவன். ஹல்லேலூயா! அப்ப அவருடைய சாயல் என்ன? பிரகாசம். அவருடைய சாயல். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் பிரகாசிக்கிறார். பிரகாசிக்கிறார். அவர் இருட்டு இல்லை, அவர் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் கிடையாது. அவர் பிரகாசிக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்மையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்ராகமம் 34:30 படிக்கிறோம், தேவனோடு பேசிய மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. அவர் பிரகாசித்தது அவருக்கு கூட தெரியல. அப்போ கர்த்தரோட உறவாடுகிற ஒரு தேவ பிள்ளை, அந்த மோசே தேவனோடு கூட 40 நாள் உட்கார்ந்து தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு பேசி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இறங்கி வரும்போது அவர் பிரகாசமாயிருந்தார். விசேஷமாக அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஹல்லேலூயா! அவர் முகம் பிரகாசமாய் இருந்தது அவருக்கு கூட தெரியவில்லை. ஜனங்கள் அவரை பார்ப்பதற்கு கஷ்டப்பட்ட பிறகுதான் அவர் என்ன பண்ணாரா, ஜனங்களை சந்திக்கும் போது முக்காடிட்டுக் கொள்வார், முகத்தை மூடிக்கொள்ளுவார். அவ்வளவு ஒரு பிரகாசம், ஜனங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம் அவருடைய முகத்தில் இருந்தது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஏனென்றால் அவர் பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். பல சூரியனுடைய பிரகாசத்தை காட்டிலும் அவர் பிரகாசிக்கிறார். அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவரை சந்தித்து அவரோடு பேசி அவரோடு உறவாடிய ஒரு தேவ மனுஷனாகிய மோசேயை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை, முகத்தை பார்க்க முடியவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்கள் முக அழகை குறித்து அல்லது உங்கள் முக ரூபத்தை குறித்து, முக சாயலை குறித்து கவலையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? எனக்கு இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே என்று குறைவுபட்டு கொள்ளுகிறீர்களா? ஏதாவது ஒரு நல்ல சாயலை மனதில் வைத்துக்கொண்டு இது போல நான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் நமக்கு பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மட்டும் பிரகாசிச்சுட்டு இருக்கல, அவர் நம்மையும் பிரகாசிப்பிக்கிறார். எப்ப பிரகாசிப்பிக்கிறார்? அந்த மோசேயை போல ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது. நாம் 2 கொரிந்தியர் 4:4 அந்த வசனத்தை எடுத்து படிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி நம்ம படிக்கிறோம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்.
இந்த வசனத்திலே தேவனுடைய சாயலா இருக்கிற அந்த மகிமையான கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய ஒளி. அப்போ இந்த சுவிசேஷத்தின் ஒளி தேவனுடைய சாயலா இருக்கிறது. அந்த பிரகாசத்தை நம்முடைய இருதயத்துக்குள் அது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும், அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். அவரை பார்க்கும்போது பிரகாசம் கிடைக்குது. ஆனா அவர் பக்கத்துல போகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும் அல்லவா? இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன், தேவ பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளாக வந்திருக்கிறது. அது தேவ சாயலானது. அது நம்மில் பிரகாசிப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த உள்ளான மனுஷனை அந்த அறியாமைகள், மனக்கண்களின் இருளை எல்லாம் அகற்றுகிறது இந்த சுவிசேஷமாகிய ஒளி. ஹல்லேலூயா. சுவிசேஷமாகிய ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது எப்படி ஒரு இருட்டான ரூம்ல போய் லைட் சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரியுதோ அந்த இடமெல்லாம் பிரகாசம் ஆவது போல வாழ்க்கை உள்ளான மனுஷன் பிரகாசிப்பிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த பிரகாசம் நமக்குள்ள வரும்போது வாழ்க்கை பிரகாசமாகிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரகாசத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது, வேத வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசிப்பிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை இன்னும் 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 மகிமையின் மேல் மகிமை அடைகிற அந்த நல்ல அனுபவத்துக்குள் வருகிறது. எனவே சுவிசேஷத்தின் ஒளியை சும்மா நினைக்க கூடாது. ஒரு நாளில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் இருள் நம்மை விட்டு மாறிவிட்டது. உண்மைதானே? ஹல்லேலூயா. அந்த இருளான வாழ்க்கையெல்லாம் மாறி அது வெளிச்சம் முதித்ததினால் எந்த ஒரு இருளுக்கும் அங்கே இடமில்லாமற் போய்விட்டது. இப்ப முழுவதுமான பிரகாசம். இந்த பிரகாசம் தான் கண்கள் மூலம் வெளிப்படுகிறது, வாய் மூலம், வார்த்தைகள் மூலம், பார்வை மூலம், நம்முடைய கேள்வி என்ன கேட்கிறோம் அதெல்லாம் வித்தியாசம். முன்பு செய்ததை இனி செய்வதில்லை, முன்பு சென்ற இடத்துக்கு செல்வதில்லை. ஏன்னா நான் புது மனுஷனானதால், புது சிருஷ்டியானதால் அப்படின்னு நம்ம பாடுறோம். அப்போ வாழ்க்கை அந்த சுவிசேஷத்தின் ஒளி வாழ்க்கைக்குள் பிரவேசித்து வாழ்க்கையை மாற்றின உடனே முன்பு உள்ள வாழ்க்கை அல்ல, இப்போது ஒரு ஒளிமயமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் நமக்குள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணி இருக்கிறார். அதனால நமக்கு வெளிச்சம் இருக்கிறது. இப்போ உள்ளான மனுஷன் நல்ல பிரகாசமா இருக்குது. உள்ளான மனுஷன் பிரகாசமா இருக்கும்போது அது அடக்கி வைக்கப்படுவது இல்லை, அது நம்முடைய பார்வையில வெளிப்படுது. அந்த பார்வையில இதுவரை பார்த்தது போல அல்ல, ஒரு கனி உள்ள பார்வை, ஒரு கிறிஸ்துவுக்காக பார்க்கிற ஒரு பார்வை, ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான பரிசுத்தம் உள்ள பார்வை. வார்த்தை அப்படிதான், செயல்கள் அப்படிதான், நடை அப்படிதான், உடை பாவனை எல்லாவற்றிலும் மாற்றம். இதுதான் அந்த பிரகாசம். ஹல்லேலூயா. அதோட மட்டும் நிக்கிறது இல்லை. நான் முதல்ல சொன்னேன், சிலர் முக ரூபத்தை குறித்து, முக சாயலை குறித்து கவலை கொள்ளுவீர்கள். எத்தனை வயதானாலும் அந்த ஒரு எண்ணம் வரும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். மோசேயினுடைய முகம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது ஜனங்கள் பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு பிரகாசம் வந்ததே. ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல உட்கார்றேன், உம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளி என் முகத்தை இன்னும் பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சியோடு நம்ம காணப்படும் போது ஒரு பிரகாசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குதே, உன் முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கிறதே என்று உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. மோசேக்கு மட்டும் அவர் பிரகாசத்தை கொடுக்கிறவர் அல்ல, தம்முடைய சாயலை காண்கிற நமக்கும் பிரகாசத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்கிறார் என்றால், சகல விதமான ஆறுதல்களின் தேவனாக வெளிப்படுகிறார். அவர் ஒரு சகல விதமான ஆறுதல்களின் தேவன். அவருடைய சாயலை பார்க்கும்போது, அவர் பாதத்தில் போய் அமரும் போது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அது எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரு ஆறுதல் மனதை நிரப்புகிறது. அவர் சகலவிதமான ஆறுதல்களின் தேவன். அது மட்டுமா, அதுல 4ஆவது வசனத்தில் சொல்லி இருக்குது, எல்லாருக்கும் ஆறுதல் செய்கிற திராணியை நமக்கு தருபவர். நான் முதல்ல பார்த்தோம், அவர் பிரகாசிக்கிற தேவன், நம்மையும் பிரகாசிப்பிக்கிறார் அவர் சாயலை பார்க்கும்போது. அடுத்ததாக பார்க்கிறோம், அவர் சகலவிதமான ஆறுதல்களின் தேவன்,
நமக்கு மட்டும் ஆறுதல் தந்து நம்மளை அப்படியே ஆறுதல் படுத்தி வைத்து விடுகிறவர் அல்ல, நம்மில் அந்த ஆறுதலை பெருக பண்ணி அதை நாம் நன்றாக அனுபவித்து அவர் சாயலை அடையும் போது அநேகருக்கு நம்மை ஆறுதலின் பாத்திரமாக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஏராளமான பேர் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். அது பாவத்தினால இருக்கலாம், சாபத்தினால இருக்கலாம், வியாதியினால இருக்கலாம், எந்த ஒரு நெருக்கங்களுக்குள்ள இருக்கலாம், அடிமைத்தனத்தினால இருக்கலாம், எந்த பாரமா இருக்கலாம். எந்த விதமான பாரத்தில், கஷ்டங்களில், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆறுதல் செய்யும்படியான திராணியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க ஆறுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த சாயலை நீங்க முழுவதுமா அனுபவிச்சிட்டீங்களா? வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் வருகிறது. சூழ்நிலை வந்த உடனே ஒரு வருத்தமான சூழ்நிலை, ஒரு பாரமான காரியம், ஒரு இழப்பு, ஒரு துக்கம், ஏதோ ஒரு நினைவுகள் இப்படி வந்த உடனே அழுகிறீர்களா? இல்ல துக்கத்தோட போய் உட்கார்ந்துடுறீங்களா? பெருமூச்சு விடுறீங்களா? இல்ல ஏசப்பா, நான் இப்படி பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறேன், உம்முடைய ஆறுதல் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்றீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நேரம் இப்படி பாதையை நடக்கும்போது டெய்லி வரும், பல நேரங்களில் வரும், இங்க இருக்கும்போது கூட சில நேரத்துல வரும் அந்த எண்ணங்கள். அப்படி வரும்போது நம்முடைய முதல் நினைவு எதுவாக இருக்கிறது? எதை குறித்து நம்ம நினைக்கிறோம்? முதல்ல ஃபிளாஷ் என்ன வருது? ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே, ஆண்டவர் என்னதானே இவ்வளவு நாள் இப்படி நடத்துறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அப்பா என்ன சூழ்நிலையில நீங்க நடத்தினாலும் நீங்க தான் நடத்துறீங்க, உங்க ஆறுதல் எனக்கு உண்டு, நீ சகலவிதமான ஆறுதல்களின் தேவன், என்னோடு கூட இருக்கிறீர் அப்படி சொல்றீங்களா? இதை நம்ம இப்படிதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம நினைப்போம் நான் தேவ சாயல்ல வளர்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நினைச்சிட்டு திருப்தியா இருந்துடக்கூடாது. அந்த சாயல்ல நான் திருப்தி அடைகிறேனா? அந்த சாயலை, தேவ சாயலை நான் அனுபவிக்கிறேனா? அந்த சாயலை நான் தரித்து கொண்டு இருக்கிறேனா? ஒரு தடவை நம்ம தரிச்சிட்டோம்னா நம்ம கலட்டி போடாம அது நம்மை விட்டு போகாது. அப்போ ஒரு நேரம் தேவனுடைய ஆறுதலை நாம் நன்றாக அடையும் போது அந்த ஆறுதல் நம்மில் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறார். அப்போ அந்த ஆறுதல் ஒரு நாளும் வற்றி போவதில்லை, வற்றி போவதில்லை. அநேக நேரம் நினைக்கிறோம் சபையில போன உடனே நல்ல வர்ஷிப் டைம், நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் போது, இல்ல வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, ஆனா நான் கொஞ்சம் தாண்டி வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் நான் துக்கமாயிடுறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் நாம் நம்மில் ஆறுதல் நிரம்பும்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அர்ப்பணித்தால் அன்றி, நம் பாத்திரத்தை, இருதயமாகிய பாத்திரத்தை நாம் திறந்து கொடுத்தால் அன்றி ஆறுதல் நம்மை நிரப்பவே முடியாது. ஏராளமா மழை பெய்யுது, ஆனா வெளியே ஒரு பாத்திரத்தை நல்லா மூடி வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள தண்ணி போகவே செய்யாது. அதே நேரம் திறந்து வைக்கப்பட்ட பாத்திரம் அது நிரம்ப தண்ணீரை பெற்றுக்கொண்டு அது வழிந்து கொண்டே இருக்கும். இது போலதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் தேவ சாயலை காண்பதோடு நின்று விடாமல் அந்த சாயலால் திருப்தி அடைய பழகணும். சாப்பிட்டா தானே திருப்தியா இருக்கும், தண்ணி நல்லா குடிச்சா தானே தாகம் தீரும். ஒரு பாட்டில் தண்ணியை வச்சுட்டு கொஞ்சமா குடிச்சிட்டு வச்சோம்னா தாகம் தீராது. திரும்ப திரும்ப தண்ணி எப்படி இந்த உலகத்தின் தண்ணீரெல்லாம் தாகம் முழுசும் தீர்ந்துடுறதில்ல. இருந்தாலும் ஒரு நேரம் நாம் எடுத்து குடிக்கும் போது தாகம் தீரும்படி குடிக்கிறோம். ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அப்படிதான். சரி கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிட்டேன், கொஞ்ச நேரம் கை தட்டிட்டேன், இனி முடிச்சிருவோம், அப்படி இல்லை. நாம் திருப்தியாகும் வரைக்கும். இப்போல்லாம் அந்த உபவாச நாட்கள்ல நமக்கு நிறைய நேரம் கொடுக்கப்படுகிறது. களைத்து போகவே கூடாது, நிரம்பிக்கொண்டே இருக்கணும். நிரம்பிக்கொண்டே இருக்கிறோம்னு நினைச்சா நம்ம களைச்சு போகவே மாட்டோம். அவருடைய சாயலால் திருப்தியாகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப நம்முடைய பாத்திரத்தை அவர் நிரப்புகிறார், சகலவிதமான ஆறுதல்களினால் நிரப்புகிறார், மற்றவர்களுக்கும் ஆறுதல் செய்யும் திராணியை தருகிறார். சில நேரம் உங்களோடு இருக்கிறவர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் சில பாதையில கடந்து செல்லும் போது ஐயோ நான் அவங்கள போய் எப்படி பார்ப்பேன், நான் என்ன வார்த்தை சொல்லி ஆறுதல் படுத்துவேன், இதுக்கெல்லாம் ஆறுதல் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மால் கொடுக்க முடியாது, ஆனால் நமக்குள்ளாக ஒரு ஆறுதல் ஊற்றப்பட்டு இருக்கிறது அல்லவா. நீங்கள் சில பாதைகளில் கடந்து செல்லும் போது எவ்வளவு துக்கத்தோடு இருந்தீங்க, எவ்வளவு வேதனையோடு இருந்தீர்கள், ரொம்ப வெற்றிடமா இருந்தீர்களே. அப்ப அன்னைக்கு உங்களை நிரப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிட்டதுனால அந்த இழப்பு உங்களை பாதிக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த இழப்பு உங்களை அவரை விட்டு பிரித்து விடவில்லை. இவையெல்லாவற்றிலும் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை இவையெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். அப்படிதான்
அவர் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னாலும் தேவ கிருபை முழுமையுமாக சார்ந்து கொண்டார். அவருடைய பலன், அவருடைய ஆறுதல், அவருடைய வல்லமை, அந்த பவுல் தான் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நாம் நன்றாக இந்த சாயலை அனுபவிப்போம். இந்த தேவ சாயல் சகலவிதமான ஆறுதல்களின் தேவன், ஆறுதல் தருகிறவர், ஆறுதல் செய்யும் திராணியை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சமாதானத்தின் தேவன். அநேக விஷயம் இருக்குது, ஒரு சில தான் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். சமாதானத்தின் தேவன் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்துல படிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. வசனம் அதுவும் இல்ல. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நசுக்கி போடுவார். சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுகிறவர் மட்டுமல்ல, இந்த சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறவர். அப்போ வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன், நமக்காக ஜெயத்தை தந்து சமாதானத்தை தருகிறார். நாம் வாசித்த இந்த வசனத்திலே நம்மை குற்றமற்றதாக, பரிசுத்தமாக, பிழையற்றதாக பாதுகாத்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்போது அவைகளிலே சத்துருடைய கிரியைகளை அழித்து ஒரு சூழ்நிலையை நமக்கு சமாதானமாக்குகிறார். நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஜெபங்களுக்கு பதில் வர பண்ணுகிறார். இப்படி கிரியைகளை செய்கிறவர். அந்த மாதிரி சாயலை நாம் பெற்று அனுபவித்து திருப்தியாகிறோம். மட்டுமல்ல, மத்தேயு 5வது அதிகாரத்திலே நாம படிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9 நாம் இப்படி படிக்கிறோம். அப்ப அவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய சாயல், அந்த சமாதானத்தினால் நாம் திருப்தியாகிறோம், அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கு சமாதானம் கிடைச்சிருச்சு, நான் இனி அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடி சந்தோஷமா இருக்கணும், அதோட நின்று விடக்கூடாது. சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய புத்திரராய் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகம் அநேக சமாதான கேட்டுக்குள்ளாய் இருக்கிறது. சகோதரருக்குள்ளாக விரோதங்கள், பெற்றார் பிள்ளைகளுக்குள்ள விரோதங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை, விரோதங்கள், பல காரியங்கள் இருக்கிறதே. இதிலே நாம் சமாதானம் பண்ணுகிறவர் என்கிற ஒரு ரோலை நிறைவேற்ற வேண்டியது எவ்வளவு மிக அவசியமானதாய் இருக்கிறது. நண்பர்களுக்குள்ளாய் சமாதானப்படுத்துதல் தேவையாயிருக்கிறது. சக விசுவாசிகளுக்குள்ளாய் சில நேரங்களில் சில காரியங்கள் வந்துவிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த காரியத்திலே இறங்கி செயல்பட உரிமை இருக்கிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ, அதை பயன்படுத்துவோம். ஏனென்றால் அநேக நேரத்திலே ஏதோ வார்த்தைகளை பேசி இருக்கிற சமாதானம் கூட கெட்டு விடுகிறது. பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனை வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நாம் காரணர்களாக இராமல் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்ப அந்த சமாதானம் பண்ணுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் நமக்கு சமாதானத்தின் தேவனாக வெளிப்படுகிறார். இதெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். மட்டுமல்ல, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் சாயலை காண்கிறோம், திருப்தியாகிறோம், தரித்து கொள்ளுகிறோம், அனுபவிக்கிறோம். மட்டுமல்ல, அந்த சாயலை வெளிப்படுத்துகிறோம். ஒரு சாயல் வந்தாச்சுன்னா நிச்சயமா அது என்ன செய்யும் தெரியும்ல. ஒரு துக்கமான சாயல் முகத்துல தோணுச்சுன்னு தெரியுது, உடனே சந்தோஷம் வந்த உடனே தெரிகிறது, எல்லாமே வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அடுத்ததாக, அவர் சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் சும்மா உள்ள நியாயாதிபதி இல்லை, அவர் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள நியாயாதிபதி இல்லை, அவர் சுப்ரீம் கோர்ட் நியாயாதிபதி இல்லை, ஹைகோர்ட் நியாயாதிபதி இல்லை, அவர் சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா. எந்த இடம், பூமியின் கடையாந்தரங்களில் எங்கிருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் அவர் நியாயாதிபதி. இது நமக்கு ரொம்ப ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிற விஷயமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில எந்த இடத்துல ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல ஒரு நீதி கிடைக்காமல், நியாயம் கிடைக்காமல் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், எத்தனையோ கதவுகளை தட்டி ஆயிற்று, எத்தனையோ நபர்களை பார்த்து பேசி ஆயிற்று,
ஆனால் இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை அல்லவா? ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதி. இதுக்கு மட்டும்தான் இவர் நியாயாதிபதி, இந்த விஷயத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் என்று அல்ல. அவர் சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து நாம் அவரிடத்திலிருந்து நியாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும், இதற்காக அவருடைய பாதத்தில் அமர வேண்டும், அதை திருப்தியாக அந்த சாயலை அனுபவிக்கும்படி வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் அப்போது சர்வலோக நியாயாதிபதியாக, நீதியுள்ள நியாயாதிபதியாக நமக்கு வெளிப்படுவார். துன்மார்க்கனோடே அவர் நீதிமானை சங்கரிக்காதவர், துன்மார்க்கனையும் நீதிமானையும் சமமாய் நடத்தாதவர் என்று அந்த ஆதியாகமம் 18:25 ஆபிரகாமுடைய அந்த விண்ணப்பத்தில் நம்ம அதனுடைய சாராம்சமாக பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்கனையும் நீதிமானையும் சேர்த்து சங்கரிக்க மாட்டார். துன்மார்க்கனோட நீதிமானை சங்கரிக்கிறதில்லை, துன்மார்க்கனையும் நீதிமானையும் சமமாய் நடத்துகிறதில்லை. இது அந்த சாயல், அவருடைய சாயல். அவ்வளவு நீதியுள்ள நியாயாதிபதி. அப்ப இந்த சர்வலோக நியாயாதிபதி எப்படி இருக்கிறார்? துன்மார்க்கனோட நீதிமானை சங்கரிப்பதில்லை, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடத்துவதில்லை. அப்போ நமக்கு நல்லா தெரியணும், ஓ என் ஆண்டவர், என் தேவன், அவருடைய சாயல் என்ன? அவர் துன்மார்க்கனுக்கு ஏற்ற மாதிரி நடத்துறார், நீதிமானுக்கு அதற்கேற்றது போல். அப்ப என் வாழ்க்கையில நான் கவனமா இருக்கணும். நீதிமான் ஒருவேளை தரித்திரனா இருக்கிறான் என்று, இல்ல வாய் பேச முடியாதவனாய் அமைதியா இருக்கிறான் என்று நீதிமானுக்கு ஒரு கஷ்டத்தை விளைவிக்கிற அல்லது அநியாயம் செய்கிற ஒரு தவறாய் நடத்துகிற சூழ்நிலை நம் வாழ்க்கையின் மூலம் வரவே கூடாது. துன்மார்க்கன் பலம் உள்ளவனா இருக்கிறான், ஐயோ அவனை நான் ஏதாவது பேசினா எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் என்று சொல்லி நீதி செய்ய வேண்டிய இடத்துல நீதி செய்யாமல் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் குடும்பத்தில் கூட அப்படி வரும். சில பிள்ளைகள், ஒரு பிள்ளை ரொம்ப அமைதியா இருக்கும், எதுவுமே கேட்காது, கொடுக்கறத வாங்கி சமாதானமா போயிடும். சின்ன வயதுலேருந்தே அப்படிதான் பார்க்கிறோம். பெரிய வயதானாலும் சில பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் சிலர் எதற்கெடுத்தாலும் ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்க, பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க, பெரிய குழப்பம் உண்டாக்கிடுவாங்க, பெரிய சண்டை, கொலையே பண்ணிடுவாங்க போல இருப்பாங்க. உடனே சில நேரத்தில் பெற்றோர் அல்லது தகப்பன் அந்த பிள்ளையை குறித்து பயப்படுகிறத பார்க்குறோம். ஐயோ இவனுக்கு நம்ம என்ன பண்ண. அதனால இந்த அமைதியாக இருக்கிறவனுக்கு நியாயம் அதிகமாக இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்துறது எப்படின்னா, சரி அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுவான்ப்பா அவன் தம்பி, அதனால நீ விட்டு கொடுத்துரு என்று சொல்லி பண்ணும்போது அந்த பிள்ளை சரின்னு சொல்லிடும். ஆனால் கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டிய தகப்பன் அல்லது தாயினுடைய அந்த வாழ்க்கையில் இதை கணக்கில் எழுதி வைக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வலோக நியாயாதிபதி. சர்வலோக நியாயாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது அப்படி நடந்திருக்கிறதா? இந்த நாளில் அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இந்த உபவாச நாட்கள் அதுக்கு தான், நமக்கு ஆண்டவரோடு கூட சரி பண்ணி நமக்கு வர வேண்டியவற்றை, நமக்கு கிடைக்க வேண்டியவற்றை, நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த தேவ சாயலை விசேஷமாக முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எந்த பக்கத்தில் ஒரு அநீதி இருக்கக்கூடாது, நியாயத்தை எடுத்து சொல்லணும். ஏன் நம்ம தேவனுடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் அல்லவா, நமக்குள்ளாய் தேவ ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய சாயலை நாம் தரித்து கொண்டே இருக்கிறோம், அந்த சாயல்ல தான் வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதற்கேற்ற அதிகாரத்தை கர்த்தர் பெற்றோராகிய உங்களுக்கு தருவார், அதை நடத்துகிறவர்களாகிய உங்களுக்கு தருவார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் தரும்போது என்னதான் துன்மார்க்கமான எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அதை அப்படியே உங்கள் பாதங்களின் கீழ் மடங்கி போக பண்ணுவார். ஹல்லேலூயா. நீதி செய்யும்படியான தைரியத்தையும் பலனையும் கிருபையையும் அதுல ஒரு காரிய சித்தியையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதனால எடுத்த எடுப்பிலே பயந்து போய் மடங்கி விடாதீர்கள், முடங்கி விழுந்து விடாதீர்கள். நம்முடைய தேவன் சர்வலோக நியாயாதிபதி. அவருக்கு முன்பாக துன்மார்க்கனும் நீதிமான சமமாக நிற்கவே முடியாது. அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. நம்மையும் அப்படிதான் சொல்றார். யாத்ராகமம் 23:1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 23:1-3. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடே கலவாயாக, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக, வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக. எவ்வளவு விஷயங்கள், மிக பெரிய காரியத்தை இந்த 3 வசனங்கள்ல கர்த்தர் அழகாய் சொல்லி கொடுத்திருக்கிறார்.
எவ்வளவோ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த வசனங்களை வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். எந்த விதத்திலும் அபாண்டமான காரியங்கள் அப்படி சாட்டப்படும் போது அதிலே பயந்து போய், நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், நம்முடைய தேவன் சர்வலோக நியாயாதிபதி. அவர் எனக்காக எவ்வளவோ காரியங்களை சர்வலோக நியாயாதிபதியாக செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் என் கரத்தில் தரப்பட்டு இருக்கிற இந்த நியாயம் செய்ய வேண்டிய விஷயத்திலே சர்வலோக நியாயாதிபதியின் பிள்ளையாகிய நான் தவறு செய்து விடவே கூடாது என்ற ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு தெய்வ பயம் நமக்குள்ளாக அதிகமாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் வாசிச்சோம். கொடுமையுள்ள சாட்சிக்காரரோட சாட்சியா நிற்கும்படி ஆகாதவனோட கலவாத. ஏதோ ஒரு காரியம் வருகிறது, அந்த இடத்தை விட்டு விலகி போய்விட வேண்டும். ஒரு காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்களா, அதுக்கு செவி கொடுக்கவே கூடாது. நம்மால் ஒருவேளை சில நேரம் கேள்விப்பட்டாலும் அவைகளுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அதில் போய் நம்ம ஒரு வார்த்தை பேச வேண்டியது வரவே கூடாது, பேசக்கூடாது. ஏனென்றால் அது உண்மையா பொய்யா, நியாயமா அநியாயமா நமக்கு தெரியாதல்லவா. அதிலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதுபோல நம்மிடத்தில் சில காரியத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும்போது அதில் எவ்விதத்திலும் அநியாயம் செய்யவே கூடாது. நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். இவங்களை சமாளிச்சிடலாம், இவங்களை தான் சமாளிக்க முடியாது என்று அப்படி கூட நினைத்து எந்த ஒரு தவறான தீர்ப்புகளையும் முடிவுகளையும் நாம் சொல்லிவிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவதாக ஒரு பூரண சற்குணராகிய பிதா. நம்முடைய பிதா யாரு? பூரண சற்குணர். மத்தேயு 5:23 நம்ம படிக்கிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் அந்த கடைசி 43 அந்த கடைசி வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். 5:48 வசனம் அந்த கடைசி வசனத்திலே படித்தோம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இதுக்குள்ள பிதாவின் எல்லா சாயல், எல்லா தன்மையும் அடங்கி விடுகிறது. நாம் ஒரு சில காரியம் தான் பார்த்தோம், எல்லாம் அடங்கி விடுகிறது. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதற்கு முன்பாக பல காரியங்கள் சொல்லப்பட்டதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார் என்பதை நம்ம அதில் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய தேவன் அன்புள்ளவர். அவர் பாவிகளுக்கு விலகினவர், பாவிகளை நேசிக்கிறவர். அவர் பாவத்துக்கு விலகினவர். பாவத்தை அவர் நேசிக்கிறதில்லை, ஆனால் பாவியை நேசித்து தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்குகிறார். அவர் உத்தமர். அவரிடத்தில் எந்த விதமான அநியாயமும் காணப்படவில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், பூரண சற்குணர், அதில் எந்த ஒரு கேடுமே இல்லை. அவர் அவ்வளோ பெரிய பூரண சற்குணராய் இருக்கிறது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். நம்ம சும்மா சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அவர் தெய்வம், அவர் அப்படி இருப்பார், நான் எப்படி அப்படி மாற முடியும் என்று சொல்ல முடியாது. அதற்காகத்தான் தன் சொந்த குமாரனையே நமக்காக தந்தார். ஹல்லேலூயா. தந்தவர் அவருடைய முழு இரத்தத்தின் சிந்தி அதன் மூலமாக ஆத்தும ரட்சிப்பை நமக்கு தந்து, அது போக பரிசுத்த ஆவியானவரையும் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி தந்து அந்த ஆவியானவரால் நம்மை நடத்துகிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார், நமக்கு பரிசுத்த சபை கூடுதலை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஏதுக்களை எல்லாம் அவர் நமக்காக தந்து அதன் மூலமாக நம்மை தம்மை போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் பாக்கியவான்கள் தானே. நாம் அவருக்கு பிரியமாக அவரை போல மாற வேண்டியது அவசியம் அல்லவா? பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். சாதாரணமாகவே உலகத்தில் பார்க்கும்போது ஒரு தகப்பன், ஒரு பெற்றோர், அவர்களுடைய பிள்ளைகள் என்றால் அவர்களுடைய பிள்ளைகளில் சிலர் என்ன பண்ணுவாங்க, சில பிள்ளைகள் சரியா தகப்பனை போலே இருப்பார்கள், இல்லைன்னா சரியாக தாயை போலவே இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது ஒரு ஸ்டேஜ், ஒரு 40-45 வயதெல்லாம் வரும்போது பார்த்தா அந்த மகன் அல்லது மகளை பார்க்கும்போது சரியாக அவங்க தகப்பனை போல இருக்கும். சமீபத்திலே நான் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரனை சந்தித்தோம். அவரை நான் ரொம்ப பார்த்ததில்லை, ஆனால் அவரை பார்த்த உடனே ஒரு சாயல் நினைவில் வந்தது. அதை பார்க்கும்போதே இவராகத்தான் அவருடைய மகனாக இருக்குமோ, ஏனென்றால் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய நடை, அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருக்கு என்ன ஒரு 40-45 வயது இருக்கும். அவர் பேசுகிற அந்த டோன்
அந்த எல்லாம் சாயல், அதுதான் அந்த சாயல். அந்த சாயலை பார்க்கும்போது சரியா அவங்க அப்பாவை போலே இருந்தது. அதை தான் நான் நினைத்தேன். அப்போ கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய சாயலை தரிசித்து சாயலால் திருப்தி அடைகிறவர்கள் காலப்போக்கில் யாரை போல மாறிடுவோம், நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒப்பாக நாம் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த நாள். அந்த நாள் நாம் இயேசுவோடு சேர்க்கப்பட்டு ஆமென் அந்த ஒரு மத்திய வானத்தில் போகிற அந்த நாள், மறுரூபம் அடைகிற நாள். அந்த நாளில் ஒரு முழுமையான ஒரு சாயலை நாம் தரித்து கொள்ளுவோம். அது வரைக்கும் இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அதைதான் 2 கொரிந்தியர் 3:18 படிக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே, அந்த கர்த்தருடைய மகிமையான சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம், being transformed into his image from glory to glory. அந்த மகிமையின் மேல் மகிமை. இது ஒரே நாள்ல நடப்பதில்லை. நாம் கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்ததிலிருந்து, அவருடைய சாயலை காண ஆரம்பித்ததிலிருந்து, அந்த சாயலால் திருப்தி அடைந்த ஆரம்பித்ததிலிருந்து, அதை விட்டுறக்கூடாது. இடையில எங்கேயாவது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை என்பது போராட்டம் அல்லவா, அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கும்போது அந்த சாயலால் மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் அடைகிற ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு தருகிறார். இங்கே இந்த உள்ளான மனுஷன் மறுரூபம் அடைந்து வாழ்க்கையின் பார்வை, செயல்பாடுகள், பேச்சு, நடக்கை எல்லாமே ஒரு மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று இயேசு வருவார். அவர் மத்தியவானத்தில் வரும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை இயேசுவோடு கூட கொண்டு சேர்க்கும்படி எடுத்துக்கொண்டு செல்லுவார். அன்றுதான் அந்த ஒரு மறுரூபம். அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல தான் நம்ம அதை குறித்து படிக்கிறோம். அந்த ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதிலே. அதில் 1 கொரிந்தியர் 15:49 படிக்கிறோம். மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அப்படி ஒரு நாள் பாருங்க, வானவருடைய சாயலை முழுவதுமாக தரிக்கிற ஒரு நாள். அடுத்தது நம்ம தொடர்ந்துள்ள அந்த பகுதிகளில் படிக்கும்போது இதெல்லாம் இருக்கிறது. அதில் 51ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில் ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா. அதற்காக தானே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் இப்போதே அவருடைய சாயலை பார்த்துட்டே இருக்கணும், அடிக்கடி பார்க்கணும், எப்பவுமே பார்க்கிற அந்த ஒரு அனுபவம் வேணும். நம்முடைய சிந்தனை அங்கேயே இருக்கணும். அதுபோல அதில் திருப்தி அடையணும். உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதங்கள், நன்மைகள், தேவனுடைய கிரியைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் கண்களை செலுத்தாதபடி, அதிலே மனதை பதிக்காதபடி வானவருடைய சாயலை தரிப்பதே வாஞ்சியா கொண்டு இருக்கும்போது ஏற்ற காலத்திலே அவருடைய நாளிலே அந்த முழுமையான ஒரு அந்த சாயல் மாற்றத்தை, மறுரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கண்களை மூடி கர்த்தரோடு கூட பேச ஆரம்பிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாயலை காண்கிறோமா? முதல்ல நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் கர்த்தருடைய சாயலை காண்கிறவர்களா இருக்கிறீர்களா? எதை காண்கிறோம்? எதை காண்கிறோம்? எதை காண்கிறோம்? இயேசு கேட்டாரு, எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள் என்று கேட்டார். அதுபோல எதை பார்க்கும்படியா நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம்? எதை பார்க்கும்படியாய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம்? எதை பார்க்கும்படியாய்? வானவருடைய சாயல், ஆண்டவருடைய சாயலை, கர்த்தரின் சாயலை காணும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போட கேட்ப, ஆண்டவரே சில நேரத்தில் நான் உங்களுடைய சாயலை பார்க்குறேன். நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கிறீங்க, என்னோட பேசுகிறீங்க, எனக்கு சமாதானம் கொடுக்குறீங்க. சில பகுதிகளை நான் உணர்ந்து அனுபவிக்கிறேன், ஆனால் அதை இன்னும் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கல. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாருன்னு கேளுங்க. ஒருவேளை சிலர் இதை கூட நீங்கள் இன்னும் அனுபவிக்க ஆரம்பிக்கவில்லை என்றால் அதற்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, நான் உங்கள் சாயலை காணணும் ஆண்டவரே. இப்போ ஒரு சில சாயலை நான் கேட்டேன், வேதத்தில் நிறையா இருக்குது, இதில் நானும் உங்கள் சாயலை காண வேணும் அப்பா. அன்று மோசே கர்த்தரோட போய் இருக்கும்போது அவன் கர்த்தரின் சாயலை கண்டான். ஹல்லேலூயா. கர்த்தரின் சாயலை காணணும் அப்பா, என் முகம் பிரகாசிப்பிக்கப்படணும் அப்படின்னா உங்க பிரகாசத்தை நான் நல்லா அனுபவிக்கணும் ஆண்டவரே. அதுல திருப்தி அடையணும் அப்பா, திருப்தி அடையணும் அப்பா. என்ன கிருபை தாங்க. இந்த நாட்கள்ல உலகத்தின் சில காரியங்கள்ல என் மனசு அப்படி போய் ஒட்டிக்கிடுது. அங்க நான் திருப்தி அடைஞ்சிடுறேன்.
அங்க நான் திருப்தி அடைஞ்சிடறேன். அதுக்காகவே சில நேரம் ஜெபிக்கிறேன். இனி அப்படி இல்லை ஆண்டவரே, உம்முடைய சாயலில் திருப்தியாகும்படிக்கு. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. உம்முடைய சாயலை காணணும் அப்பா. உம் சாயலை நான் காண வேண்டும் அப்பா. அதுல நான் திருப்தி அடையணும் அப்பா, திருப்தி அடையணும். எப்போ இந்த ஜெபம் 1 மணி நேரம் ஜெபம் முடியும், நான் எழும்பி போலாம், அப்படி நான் இருக்க மாட்டேன் அப்பா. உங்க சாயலால திருப்தி அடைகிற வரைக்கும் உங்க பாதத்திலே நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, காத்திருப்பேன் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு. ஆமென், 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 ஆமென். உம்முடைய கிருபை வேண்டுமே, உம்முடைய கிருபை வேண்டுமே, உம்முடைய கிருபை வேண்டுமே. ஆமென். ஹalleluya, hallelujah. நீ சமாதானத்தின் கர்த்தர். அந்த சமாதானத்தின் சாயல் என்னிலே வேண்டும் அப்பா. அந்த சமாதானம் எனக்குள்ளாய் வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறதே. அந்த கிருபை வேண்டும் அப்பா. அந்த சமாதானத்தை நான் முழுமையாக பெற வேண்டும் ஆண்டவரே. சின்ன ஒரு காரியம் வந்த உடனே நான் ரொம்ப அசைந்து போகிறேன் அப்பா, நான் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே. சமாதானத்தை இழந்து எதையோ பேசி விடுகிறேன். என்னை மாற்றும் அப்பா, என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உம்மை போல மாற்றும் அப்பா. நான் எவ்வளவோ வசனம் படிக்கிறேன் அப்பா, நீ சமாதான கர்த்தர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னிலே அந்த சமாதானம் வேண்டும் அப்பா. உம் சாயலை பார்க்கிற எனக்குள்ளாக உம்முடைய சாயல் இருக்க வேண்டுமே, வர வேண்டுமே, வர வேண்டுமே. என்னை உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய சாயலா என்னை மாற்றும் அப்பா, என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும். Change me O Lord, make me O Lord, melt me O Lord, bend me O Lord, mold me O Lord. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. நான் stubborn nature-ஆ எங்கேயாவது இருக்கிறேன் அப்படின்னா என்னை உடைத்து உருவாக்கும் அப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நான் பிடிவாதமா இருக்க மாட்டேன் அப்பா. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய சாயலை நான் ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேனோ என் அப்பா, என் பரம பிதாவே, உம்மிடத்துல என்ன சாயலை நான் பார்க்கிறேனோ அது அப்படியே நான் திருப்தி ஆகணும் அப்பா. நான் அதை எனக்கு அப்பியாசிக்கணும் வேணும் ஆண்டவரே. நான் அப்பியாசிக்க வேண்டும் அப்பா. அதை என் வாழ்க்கையில உள்ள கொண்டு வரணும் அப்பா. மட்டுமல்ல, அது என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்பா. என் மூலமாக அந்த கனிகள் அதற்காய் வெளிப்பட வேண்டும் ராஜா. எனக்கு அந்த கிருபையை தாரும் அப்பா, எனக்கு அந்த கிருபையை தாரும் அப்பா. என் தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக, எனக்குள்ளாக செய்யப்படுவதாக, என் குடும்பத்துக்குள்ளாக செய்யப்படுவதாக, என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. ஆமென். ஹalleluya, hallelujah, ஹalleluya. பிரகாசிக்கிற தேவனே, நீர் பிரகாசம் உள்ளவர் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறீர். எனக்கு அது தெரியும் அப்பா. ஆனா அந்த பிரகாசத்தை நான் அனுபவிக்கணுமே அப்பா. ஏன் என்னிலே வரணுமே. அன்று மோசே உங்களோட பேசின போது மோசேயின் முகம் பிரகாசித்தது போல நான் ஒவ்வொரு நேரம் ஜெபம் முடித்து வரும்போதும் என் முகம் பிரகாசமா இருக்கணும் அப்பா, பிரகாசமா இருக்கணும் அப்பா, பிரகாசமா இருக்கணும் அப்பா. வாஞ்சியோட கேட்கிறேன் ஆண்டவரே, கெஞ்சி கேட்கிறேன் அப்பா. என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனே, எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனே, என்னை பிரகாசிப்பியும் அப்பா, என்னை பிரகாசிப்பியும் அப்பா. அப்பா அப்பா அப்பா, உங்க வசனத்தை நான் ஆசை ஆசையா வாசிக்கிறேன். அந்த வசனம் எனக்குள்ள போய் என்னை மறுரூபமாக்கட்டும், என்னை பிரகாசிப்பிக்கட்டும் அப்பா. என் மனசு பிரகாசம் ஆக்கணும், என் மனசு பிரகாசம் ஆகணும். சில காரியத்தை பிரித்து அறிய தெரியலப்பா. நல்ல டிசிஷன் என்னால் எடுக்க தெரியல ஆண்டவரே. நான் திணறி போயிடுறேன். நிறைய நேரத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு மனுஷ உதவியை நாடுறேன் அப்பா, மனுஷ உதவியை நாடுறேன். இனி அப்படி இல்லை. என்னை பிரகாசிப்பீங்கப்பா, என்னை பிரகாசிப்பீங்கப்பா, என்னை என்லைட்டன் பண்ணுங்கப்பா. என் மனசு பிரகாசம் ஆகட்டோப்பா. நீர் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் அல்லவா. இந்த அந்தகார இருளின் கிரியைகள் எல்லாம் அகன்று போக வேண்டும். தேவனுடைய பிரகாசம் எனக்கு வேண்டும், தேவனுடைய பிரகாசம் எனக்கு வேண்டும். நீர் பிரகாசிக்கிற தேவன், நீர் பிரகாசிப்பிக்கிற தேவன். என்னை பிரகாசிப்பியும் அப்பா. உம் சாயலால் நான் திருப்தி அடைய வாஞ்சிக்கிறேன். அந்த பிரகாசம் எனக்கு வரட்டும் அப்பா. அந்த பிரகாசம்
பிரகாசம் என் வாழ்க்கையில வரட்டும். அந்த பிரகாசம் என் மூலமா என் குடும்பத்துக்குள்ள வரட்டும் அப்பா. என் குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் வர வேண்டும். என் முகத்தை பார்க்கும்போது என் குடும்பத்தினருக்கு சந்தோஷம் வரணும் அப்பா. என் முகத்தை பார்க்கும்போது என் வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தோஷம் வரணும். அந்த பிரகாசம் என் குடும்பத்தினருக்கு என் மூலம் போனப்பா. அதுக்கு என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா. பல நேரங்களில் நான் துக்கத்தின் பாத்திரமாக இருந்துடுறேன் ஆண்டவரே. மற்றவர்களை துக்கத்துக்கு உள்ளாக்குகிறவனாக இருந்துடுறேன். என் வார்த்தை கடின வார்த்தைகள் வரும்போது என் வீடே துக்கத்துல போயிருது. ஓ அப்பா அப்பா அதெல்லாம் வேண்டாம், மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, ஒரு கலங்கரை விளக்கமாக, வெளிச்சமாக நான் இருக்க வேண்டுமே. அதற்காக என்னை தருகிறேன் அப்பா, அதற்காக என்னை தருகிறேன் அப்பா. என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனே, உம் சாயலால் என்னை திருப்தியாக்கும் அப்பா, உம் சாயலால் என்னை திருப்தியாக்கும் அப்பா. அந்த வெளிச்சம் மகிமையின் அறிவாகிய வெளிச்சம். நான் பேசுகிற வார்த்தைகள் அறிவுள்ளதா இருக்க வேண்டும், ஆவிக்குரியதா இருக்க வேண்டும், தேவையானதா இருக்க வேண்டும், பயனுள்ளதா இருக்க வேண்டும், பக்தி விருத்திக்கு ஏதுவானதா இருக்க வேண்டுமே. என்னிலிருந்து வெளிச்சம் பிரகாசிப்பிக்கட்டும் அப்பா. வீட்டில் உள்ள யாவருக்கும் நான் வெளிச்சம் கொடுக்கணும் அப்பா. இந்த வீட்டுக்குள்ள வருகிற யாவருக்கும் நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் அப்பா. என்னோடு பழகுகிறவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் அப்பா. கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும் அப்பா. அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் மூலம் என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் அப்பா. என் மூலம் என் குடும்பத்துக்கு நன்மை வேண்டும் அப்பா. என் வீடு வெளிச்சமா இருக்கணும் அப்பா. என் வீட்டில் இருக்கிற இருளெல்லாம் மாறணும். யாரோ கொண்டு இருளை போடுறது இல்ல. பல நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் வீட்டை இருட்டடிப்பு செய்து விடுகிறது அல்லவா. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம விட்டு தூர தள்ளி விடுவோம். இருட்டுக்கு ஏதுவான வார்த்தைகள், கிரியைகள் நம்மை விட்டு வெளியே போகட்டும். பரிசுத்தமான அந்த வெளிச்சம், அந்த ஒளி, கிறிஸ்துவின் பிரகாசம் நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பாவுடைய பிரகாசம் நிரப்பட்டும். இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் பொருட்டு நம்மை அர்ப்பணிப்போம். இவ்வளவு நேரம் கருத்தாய் ஜெபித்தோம். இனி ஆவிக்குள்ளாக ஜெபிப்போம். ஆவிக்குள்ளாக தி மகாமலகதன ஷமமமரி பலகமோரியாந்தலனமா திவலபரியாதனமோ ஷிமரத boreala bala bara badana moriantala rava dumalarantala namari bala boriadana rikalarada moshira boreala baraba rikalarada moriantala rava shivara bodiri bikabala baraba rahutana kaniantala namara baba baba bara badana moriantala nama dubadana ariantala nama shikara dara boreala barabaria rubara badara moshara boreala bala bara bodiri bikabala baraba lihari alarada boreala bala boriadana moriantala rava dumalarada shivara boreala bala boreadana moria karariadana boshi rikari gadana moriantala rava dabada bara boreala bala bala ribara bodiri bikabala baraba பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. பிரகாசிக்கிற வெளிச்சம் கிறிஸ்துவுக்காக அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கிற வெளிச்சம். மகிமையின் மேல் மகிமை. வாழ்க்கை எங்கும் பிரகாசம். வாழ்க்கையில எங்குமே இருளே இல்லை. எவ்வளவேனும் இருள் இல்லை. வெளிச்சம் உண்டாவதாக. பிரகாசம் உண்டாவதாக. ரேகா ரதன மௌரியாந்தல ரபா ரிபல மௌரியாந்தல ரபா ரபுதன கனியாந்தல நம ஷேமா ரபதர மௌரியாந்தல ரபா ரஷுலரா தன மௌரியாந்தல ரபா ரகு கலியா ரரா ரியாந்தல ராதர மௌரியாதர மோ ஷபா பபா பபா ரிபல மௌரியாதர ரபா துமாலகர தன மோ ஷவர மௌதிரி விகபல பரபா ரகதன மௌரியாந்தல ரபா லிபிரி விரி விரி வில மௌரியாதன ஷமரியாதர மௌரியாந்தல ரபா ரபாதர மௌதிரி விகபா பபா ரஹதர கதியாத மௌரியாந்தல ரபா தீவரா தலரா ஷவர மௌதிரி விகபல பரபா. அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வெளியே தள்ள வேண்டியதெல்லாம் வெளியே தள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வெளியே போட்டு பொல்லாத ஆவியின் கிரியைகள் வெளியேறுவதாக. அசுத்த வல்லமைகள் வெளியேறுவதாக. தேவனுக்கு பிரியமற்றவைகள் வெளியேறுவதாக. ஆமென். கர்த்தர் வெறுக்கிற அருவருப்புகள் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவ சாயல் உண்டாவதாக. தேவ சாயலை குறித்த வாஞ்சை பெருகுவதாக.
தேவ சாயலை குறித்த ஆசை உண்டாவதாக. தேவ சாயலால் திருப்தி உண்டாவதாக. உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். ஆமேன், 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 ஆமேன். தேவ சாயல், தேவ சாயல், அந்த பிரகாசம் உண்டாகட்டப்பா, அந்த சமாதானம் உண்டாகட்டப்பா, அந்த நீதி எங்களிலிருந்து வெளிப்படட்டும் அப்பா. எங்களில் ஒருபோது அநியாயம் காணப்படக்கூடாதப்பா. நாங்கள் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருக்க வேண்டியவர்கள். எங்களில் அநீதி வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான், எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நீதியுள்ள நியாயாதிபதியுடைய சாயலை அணிந்து கொள்ளுவோம். நீதியுள்ள நியாயாதிபதியுடைய சாயல், சர்வலோக நியாயாதிபதியுடைய சாயல் நம்மை திருப்தியாக்கட்டும் அப்பா. ரே கலராதரவோ ஷபரபோரியால பரபா. இப்படி செய்கிறவர்கள் பரிசுத்த பர்வதத்தில் நிற்க முடியும், கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும். ஆமென், ஆமென். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். ஆண்டவர் இயேசு மனவாட்டியாகிய நம் சபையாகிய நம்மை அழைத்து செல்ல வருவார், வருவார். அன்றைக்கு ஆவியானவர் நம்மை தூக்கி கொண்டு செல்லுவார், இயேசுவோடு கூட வாழும்படிக்கு. ஓ ஷபபபரபலகபரபா. அன்று முழுமையாக ஒரு மறுரூபத்தை அடைந்து கொள்ளுவோம். சரீர மறுரூபமும் கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமீக மறுரூபம், ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனில் மறுரூபம் நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அடையும் போது அந்த மறுரூபத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையோடு வாழுவோம், அந்த வாஞ்சையோடு வாழுவோம். அதற்காக ஓடுவோம், அதற்காக ஓடுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மாமகிமை, மறுரூபம் நாம் பெற்றிட. மகிமையின் மேல் மாமகிமை, மறுரூபம் நாம் பெற்றிட. கண்ணிமை நேரத்திலே பரந்தி கர்த்தருடன் நாம் என்றும் ஆளுவோம். கண்ணிமை நேரத்திலே கர்த்தருடன் நாம் என்றும் ஆளுவோம். இரட்டிப்பான நன்மைகள் ஆமென் இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்றே வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்றே வந்திறங்குதே. மகிமையின் மேல் மாமகிமை, மறுரூபம் நாம் பெற்றிட. மகிமையின் மேல் மாமகிமை, மறுரூபம். ஆமென். ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு கண்ணிமைக்கும் நேரத்திலே அவரோடு கூட பறந்து செல்லும்படிக்கு ஆயத்தமாய் வாழுவோம், ஆயத்தமாய் வாழுவோம். ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென். நாம் மகிழ்ச்சியாய் அவரோடு வாழும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவரா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக அவரோடு கூட வாழும்படிக்கு, இயேசுவோடு கூட வாழும்படிக்கு தேவ சாயலை தரிப்போம், தேவ சாயலை தரித்துக் கொள்ளுவோம். தேவ சாயலால் திருப்தியாவோ. வேறு உலக காரியங்களில் திருப்தி இல்ல, திருப்தி வேண்டாம். தேவ சாயலிலே திருப்தி, தேவ சாயலிலே திருப்தி. ஓ லக்கமர கலர தனம ஷபபபபபபா ரிபல கபோரியா தரபோரியா தலரபா ரிமலரன் தலரமோரியா க்ளோர பதர ஷபரபர பல போரியால பல பரபா நுமலரன் தலரமோரியால பல பரி விரி 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 விக்கபல பல பரபா நீமாலாரன் தலன மோரியா தலரபா ரபோதர புஷர போரியால பரபா. உம்மை போல, உம்மை போல, உம்மை போல, உம்மை போல மாறும்படி வாக்கிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக அப்பா பரலோகத்தின் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நாங்களும் பூரணரா சர்க்குணரா இருக்கணுமே, இருக்கணுமே. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள் இந்த நேரத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய பாஷைகளை விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியினால் நிறைத்தவர்
நம்மை நிறைக்கிறவர் புதிய பாஷைகளினால் நிறைக்கிறார், புதிய வார்த்தைகளை தருகிறார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை தருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்குள்ளே வரங்களை அனல் மூட்டி விடுகிறார், அனல் மூட்டி விடுகிறார். ஏன்னா நீங்க தேவ சாயலை வாஞ்சிக்கிறவர்கள், தேவ சாயலை வாஞ்சிக்கிறவர்களே, உங்களுக்கு அவர் வரங்களை அனல் மூட்டி விடுகிறார். திகா பாபா பாபா ரபா தனமோரியான் தலரபா ருமலரன் தலரமா சிவலரன் தலரபா ரிபா கபாலபா அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. உனக்குள்ள அடிக்கடி வருகிற போராட்டத்தை குறித்து பயப்படாத. அந்த போராட்டத்தை கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்கிறது, சுட்டரிக்கிறது, சுட்டரிக்கிறது. இடம் கொடு, இடம் கொடுத்தா போதும், இடம் கொடுத்தா போதும். பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள், எண்ணங்களில் இருக்கிற குறைபாடுகள் அவைகளை அகற்றுகிறவர், அகற்றுகிறவர். அக்கினி சுட்டரிக்கிறது, அக்கினி சுட்டரிக்கிறது, பரிசுத்த அக்கினி சுட்டரிக்கிறது. ஹல்லேலூயா. அது பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. ரபா ஷபா பாபா ரஹல ரதன மௌரியான் தலரபா ருபல கமௌரியான் தலரபா ரிபல ரதரபா ஷவல வல வரபா திரிவிக்க வல வரபா. பொன்னாக மாற்றுகிறவர், பொன்னாக மாற்றுகிறவர், அவரை போல மாற்றுகிறவர், அவருக்கு ஒப்பாக மாற்றுகிறவர், அவரை போல அவருடைய சாயலை தருகிறாரே. எவ்வளவு அன்புள்ள தெய்வம்! அவர் சாயல் தரிக்க கிருபை தருகிறாரே, கிருபை தருகிறாரே. நன்றி அப்பா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. அப்பா ஆமென். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. என்னை நம்பி ரட்சித்தீரே அப்பா, என்னை நம்பி உம்மோடு உடன்படிக்கை செய்யும்படி செய்தீரே அப்பா. உள்ளம் நன்றியால பொங்கட்டும். என்னை நம்பி இந்த ஆவியானவரை எனக்குள்ள தந்தீங்களே அப்பா. இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள உங்க விண்ணவருடைய அந்த மகிமையான அபிஷேகத்தை வைத்தீரே. இந்த மண்பாண்டங்களுக்குள்ள எப்படி தந்துட்டீங்கப்பா. எவ்வளவு நம்பி எனக்கு என்னை நம்பி தந்திருக்கிறீரப்பா. ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு, இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு, ஈந்ததால் உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஈந்ததால் உமக்கென்றும் ஸ்தோத்திரம். இவ்வித பாக்கியம், இவ்வித பாக்கியம். அப்பா இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துட்டீங்களப்பா. உங்க சாயலை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்களப்பா. உங்களுடைய சாயலால் திருப்தியாகிற பாக்கியத்தை தந்திருக்கிறீரே அப்பா. அதை தரித்து கொள்ளுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறீரே அப்பா. இந்த தாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். உள்ளம் நன்றியால பொங்கிக் கொண்டே இருக்கட்டும். கோடி கோடியான ஜனங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே என்னை தெரிந்து கொண்டீரே அப்பா. உன் சாயலை காணும்படி என்னை தெரிந்து கொண்டீரே அப்பா. அந்த சாயலால் திருப்தியாகும்படி எனக்கு பாக்கியம் தந்தீரேப்பா. அதை தரித்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தீரே. மட்டுமல்ல, வானவருடைய சாயலை தரித்து என்றென்றும் நீடொளி காலம் நித்தியமாக உம்மோடு வாழுகிற பாக்கியத்துக்கும் என்னை முன்குறித்து வைத்துட்டீரே அப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நான் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விடவே மாட்டேன் அப்பா. நீர் எனக்கு தந்த பாக்கியத்தை நான் உறுதியாய் பற்றி கொள்ளுவேன் ஆண்டவரே, உறுதியாய் நான் பற்றி கொள்ளுவேன் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ. உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ. உம்மால் இல்லாதிருப்பானோ, உம்மால் எல்லாம் இருக்கவே முடியாதப்பா. உம்மை அல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. அருள் நிறைவே அன்பரே, மகா அன்பரே,
தாயே. ஆமென், ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பா, உம்முடைய சாயலை காண, உம்முடைய சாயலில் திருப்தியாக, உம்முடைய சாயலை தரித்துக் கொள்ள. ஓ, இந்த உலகத்திலே ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விட்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்விதமான அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, இந்த பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, இவ்வளோ பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னாலும் இதற்கு தகுதியாக நான் ஜீவிப்பேன் ஆண்டவரே. இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த கூடுகை நம்ம நிறைவு செய்ய போகிறோம், இந்த ஜெப வேலையை நிறைவு செய்ய போகிறோம். நான் என்றைக்கும் இதுக்கு தகுதியாக வாழுவேன் ஆண்டவரே. ஒருவேளை உங்க உள்ள நினைக்கலாம், நான் எப்படி சொல்ல முடியும், நான் அடிக்கடி விழுறேனே, அடிக்கடி சோர்ந்துறேனே. ஆண்டவர்கிட்ட கேட்பாப்பா, உங்க கிருபையினால் நான் நிற்க முடியும் அப்பா. உங்களுடைய கிருபையினால் நான் உம்மை விசுவாசித்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிந்திருக்கிறேன். உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் பரித நீர் காத்து கொள்ளுகிறவர். ஒவ்வொரு நாளும் உடைய சாயல்ல திருப்தியாக எனக்கு கிருபை தருகிறவர். அந்த சாயலிலே நான் தரித்து அதுல சாட்சியாய் நிற்க எனக்கு பலன் தருகிறவர் அப்பா. காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளையிலும் இந்த உபவாச ஜெப வேளையை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக, ஜெபிக்க தந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சாயலை காணும் பாக்கியத்தை தந்திருக்கிறீர். அதில் திருப்தியாகிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீர். நாங்கள் உமக்குள்ளாக அந்த வெளிச்சத்தை தரித்து கொண்டு உமக்காய் நடக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர். என்னாலும் அப்படி சாட்சிகளாய் இருக்க, அந்த சாயலிலே திருப்தியாகி அநேகருக்கு பயன்பட கிருபை தாரும் அப்பா. உம்மை பிரதிபலிக்க கிருபை தாரும் ஆண்டவரை, கிருபை தாரும். இந்த உலகம் ஒரு இயேசுவை காண விரும்புகிறது, சிருஷ்டிகரை காண விரும்புகிறது. அது எங்களிலே காணும்படி, எங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும்படி கர்த்தர் இரக்கம் செய்யும். நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரை. அந்த வரவுக்காக தான் நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் குறைபாடுகளை நீர் அகற்றி எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும். வானவருடைய சாயலை தரித்துக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தொடர்ந்து நீர் வழிநடத்தும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானங்கள், அவர்கள் எடுத்த வாஞ்சியுள்ள நல்ல முடிவுகளை எந்த விதத்திலும் சத்துரு தொடாதபடி, அதை கெடுக்க நினைக்காதபடி தெய்வீக பாதுகாவலை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவல் உண்டாவதாக. அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் அக்கினிமயமான தேவனுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு ஜெப வேளையும் கர்த்தர் எங்களுக்கு இன்னும் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சாயலை கண்டு திருப்தி அடையும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.